லைஃப் அஸ்ட்ராலஜி சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது, உங்கள் முதலாளி இந்த ராசிக்காரர் அப்படின்னா நீங்கள் அதிர்ஷ்டசாலி தாங்க. நீங்கள் இதான் ஃபஸ்ட்டு டைமு நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. மிதுனம் முதல்ல மேசம் வரைக்குமே 4 ராசிகளை சேர்ந்த முதலாளிகள் தங்களோட ஊழியர்களுக்கு ரொம்பவுமே உறுதுணையாக இருப்பாங்களாமா. அவங்களோட திறமைகளை சரியாக புரிஞ்சுட்டு பரிசு பாராட்டு கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இது காரணமாக இந்த ராசியை சேர்ந்த முதலாளி இல்லைன்னா மேலாளர்களை பணியாளர்களுக்கு ரொம்பவுமே பிடிக்குமா. அப்படிப்பட்ட ராசிக்காரர்கள் யார் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. பணியிடத்தில் ஒவ்வொரு ஊழியர்களோட கவலையே மேனேஜரோட தொல்லை, சூழலை புரிந்து கொள்ளாமல் திறமையை பாராட்டாத குணம்தான். சில மேலதிகாரிகள் வேலை வாங்குறதுல கெட்டிக்காரராக இருந்தாலும் ஊழியரை பாராட்டும் மனம் இல்லாமல் இருப்பாங்க. பல ஊழியர்களோட மன அழுத்தத்துக்கு காரணமே மேலதிகாரிகளோட ஊக்குவிப்பு இல்லாமல் இருக்கிறதா. பெரிய இலக்கு அடைய துரத்துவதனால தான் ஏற்படுது. ஒரு வேலைக்கு செல்லும் நபர் மன மகிழ்ச்சியோடு தன் இலக்கு அடைய செயல்பட அவரோட மேலதிகாரியும் முதலாளியும் முக்கிய காரணமாக அமைகிறாங்க. ஊழியர்களுக்கு பிடித்த மேனேஜர் ராசி யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க. முதல் ராசிக்காரவங்க மேச ராசிக்காரவங்க. மேச ராசியில் மிக சிறப்பான செயல்வாதிகளாக முதலாளிகளாகவும் செயல்படக்கூடியவங்க. ஒரு தொழில் முனைவோராக இருந்தாலும் சரிங்க, பெரிய நிறுவன மேலதிகாரியாக இருந்தாலும் சரிங்க, பணி சூழ்நிலை புரிந்து கொண்டு தன் கீழ் உள்ள பணியாளர்களை சிறப்பாக கையாள்வதோடு தன் அணி பணியாளர்களின் திறமையை வெளிக்கொண்டு வருவதில் உதவுவதோடு அவங்களோட தனித்துவத்தை மதிக்கிறாரு. பணியாளர்களை சுதந்திரமாக செயல்பட அனுமதிக்கிறாரு. அவங்களோட தேவையற்ற மாற்றங்களை செய்யவும் ஒவ்வொரு கால இடைவெளியில் அவங்களோட சிறந்த செயல்பாட்டிற்காக வெகுமதி பாராட்டுகளை அளிக்க தவறதே இல்லை. அவ்வப்போது விருந்து விழாக்களை தாண்டி பாராட்டும் நம்பிக்கையும் தரக்கூடிய நபராக இந்த ராசி முதலாளிகள் இருப்பாங்க. அடுத்த ராசிக்காரவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிஷப ராசிக்காரவங்க. ரிஷபராசியை சேர்ந்தவங்க சிறப்பான மேலாளராக இருப்பாங்க. தலைமைத்துவத்தில் சிறந்து விளங்கும் இவங்க தங்களோட சக ஊழியர்களுக்கு பிடித்த நபராக இருப்பாங்க. இவங்க சக ஊழியர்களோட தன் அணியை வழி நடத்தும் பயிற்றுவிக்கும் நபராக செயல்படுவாங்க. இவங்களுக்கு கீழ் பணிபுரிகிறவங்க வெளிப்படையாக நடந்து கொள்வதோடு அவங்களோட செயல்பாடு சிக்கலையும் நேரடியாக சரிபார்ப்பார். இவங்க அக்கறையினால் திட்டுவதை விட அதிகமாக தட்டி கொடுத்து பாராட்டி சிறப்பாக செயல்பட வைப்பாங்க. சிம்ம ராசிக்காரவங்க பார்த்திங்கன்னா, சிம்ம ராசியை சேர்ந்தவங்க இயற்கையாகவே ஆளுமை திறன் நிறைஞ்சவங்க அப்படின்னு தெரிந்தும் இருப்பினும் இவங்களோட முதலாளியாக மேலதிகாரியாக வரும்போது தன்னுடைய நிர்வாக திறமையை சிறப்பாக வெளிப்படுத்துவதோடு தன் ஊழியர்களோட திறமையை வெளிப்படுத்தவும் அவங்கள் சிறப்பாக செயலாளர்களுக்கு பாராட்டுதலும் ஊக்கத்தொகை அளிக்கிறதுலையும் தயங்கிறதே இல்லை. தான் சிறப்பாக செயல்படுவது மட்டும் இல்லாமல் பிறரை பாராட்டுவதிலும் சந்தோஷம் அடைவாங்க. குழுவாக எதை செஞ்சாலும் அதில் சிறப்பான முடிவுகளையும் தருவதில் வல்லவங்களாக இருப்பாங்க. அடுத்த ராசிக்காரவங்க யாருன்னா விருச்சிக ராசிக்காரவங்க. விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க கோபப்படக்கூடியவங்களாக தங்களின் செயல்களில் மர்மமான நபராக இருப்பாங்க. ஆனால் இவங்க ஒரு முதலாளி மேலதிகாரியாக இருக்கும்போது இவங்க சூழலை நிலைமையை உன்னிப்பாக கவனிப்பவங்களாக இருப்பாங்க. தங்களோட இலக்கு அடைவது எப்படிங்கிற மனநிலை மட்டுமில்லாமல் அதற்கு உதவியாக சிறப்பாக செயல்பட பணியாளர்களை ஊக்குவிப்பதில் தயங்கிறதே இல்லை. பாராட்டுதலும் பரிசும் கொடுத்தல் என்ன ஊழியர்கள் மனதில் இடம் பிடிப்பாங்க. நீர் ராசியான இவங்க எந்த கடினமான சூழலையும் கடக்க நினைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா சூழ்நிலையிலும் பக்கம் சார்ந்திருப்பாங்க. நியாயமானவங்களாகவும் இருக்க முயல்வாங்க. அதிகாரத்தை விட தன் இயல்பு மற்றும் பிறரை பாராட்டி ஊக்குவிப்பது சிறந்ததுன்னு நினைக்கக்கூடியவங்க தான் இவங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.